இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன லன்ச்சுன்னு கேட்குறீங்களா? சூடான சாதம், கீரை கூட்டு, கீரையும் பாசிப்பருப்பும் போட்டு கூட்டு, தண்டுக்கீரை. இது சுரக்காய் சாம்பார். சுரக்காயும் நிறைய போட்டிருக்கேன்னா வெயில் காலத்துக்கு சுரக்காய் ரொம்ப சேர்க்கணும், அதுக்காக சுரக்காய் போட்டு சாம்பார் வச்சுருக்கோம். இது ரசமே முருங்கைக்காய் ரசம். பாருங்கள், முருங்கைக்காய் போட்டு, புதினா போட்டு, சோம்பு போட்டு, தக்காளி, எலுமிச்சம்பழச்சாறு போட்டு முருங்கைக்காய் ரசம். பாருங்கள், இது புதுவிதமான டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, இது தயிர், மாங்காய் ஊறுகாய். அடுத்து இது பாயில்டு எக், அதாவது வேக வச்ச முட்டையை போட்டு மசாலா பண்ணியிருக்கேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நான்வெஜ்ஜு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். வெங்காயம், தக்காளி, கறி மசால் பவுடர், உப்பு, மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, மல்லிப்பொடி எல்லாம் போட்டு வதக்கி முட்டையை வேக வச்சு அதில் போட்டு அப்புறம் சாப்பிட போவையில் கட் பண்ணிக்கணும். குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி விடுமுறையில் செஞ்சு கொடுங்க நீங்கள். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு லன்ச்சு.